ஸ்வேதா கிட்ட முத்தழகு, உன் ஆஸ்பத்திரியில பிறக்கிற ஏதாவது பெண் குழந்தைக்கு இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துடுறியான்னு கொடுக்குறாங்க. பொண்ணு பிறக்கும்னு நினைச்சு நானும் பூமியும் வாங்கினோம். பெரியவங்க சொல்லுவாங்க, பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளைக்கு பேரும் வச்சுட்டோம். அவர் தென்றல்னு சொன்னாரு, நான் மீனாட்சின்னு சொன்னேன். மீனாட்சி சரவணனா வந்து பிறந்திருக்கான். அந்த ட்ரெஸ்ஸ நாங்களே வச்சிருந்தா வீணா போயிரும். ஸ்வேதா சொல்றாங்க, அஞ்சலியோட குழந்தைக்கு கொடுத்துடலாமே. ஸ்வேதா, ஏழை குழந்தைகளுக்கு கொடுத்துரு, அவங்கதான் ஆசையா போட்டுப்பாங்க. இருக்கிற பிரச்சனையில நான் அவங்க குழந்தைய தூக்கிட்டு போற மாதிரியே பேசுறாங்க. ட்ரெஸ்ஸும் கொடுத்தா அவ்வளவுதான். அக்கா, அஞ்சலி வாழ்க்கையை கெடுத்துக்கிறது அஞ்சலியே தான் சொன்னாலும் அந்த அம்மாவுக்கு புரியாது. அமிர்தா சொல்றாங்க அமிர்தன் கிட்ட, மீனாட்சின்னு பேர் வச்சா நல்லா இருக்கும்ல பொண்ணுக்கு. இன்னும் பொண்ணே பிறக்கலையே, அஞ்சலி குழந்தைக்கு என்ன பேர் வச்சா நமக்கு என்ன? என் அண்ணன் குழந்தையே இல்ல, DNA டெஸ்ட் வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். என் அண்ணன் பையனுக்கு பேர் வைக்கிறேன்னா நான் மனசுல ஒரு பேர் நான் நினைச்சு வச்சேன். அவளை பத்தி எல்லாம் ஏங்க பேசுறீங்க? அஞ்சலியும் பத்மாவதியும் ஒத்துக்கவே மாட்டாங்க முத்தழகு நீ சொன்ன பேரை. பேச்சியோட அக்காவும் பேச்சியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேத்துக்கும் ஒரே மாதிரி வாங்கியிருக்க, பையனுக்கும் பொண்ணுக்கும். பெண் குழந்தை நம்ம வாரிசுன்னு சொல்றது ஊர் நல்லதுக்காகவும் தான். ஆனா ரெண்டு குழந்தைக்கும் பேதமே கிடையாது வீட்டுல. ஸ்வேதா எல்லாரையும் வர சொல்லிருக்காங்க. அமிர்தன் சொல்றாரு, நேத்துல இருந்து பேரு வைக்க சொல்லி அரைச்சுக்கிட்டே இருக்காமா ஸ்வேதா, பேரை வச்சு விட்டுருங்கம்மா. முத்து சொல்றாரு, பேரை வச்சிடலாமே. ஸ்வேதா சொல்றாங்க, அவங்கவுங்க விருப்பப்படி பேர்லாம் சொல்லலாம், சீட்டு குலுக்கி பார்த்து அந்த பேரை தான் குழந்தைக்கு வைக்கணும். எல்லாருக்கும் ஓகே தானே? வீரமுத்து சொல்றாரு, பெண் குழந்தை தானே இந்த வீட்டு வாரிசு, எதுக்கு ரெண்டு பேரு? அப்பா, உங்க பையன் வாரிசு அந்த ஆண் குழந்தை தான். நீங்க இல்லாட்டி பொண்ணுக்கே வச்சுக்கோங்க, நான் கிளம்புறேன். அம்மா, விளையாட்டுக்கு சொன்னேன்டா, இந்த வீட்டு வாரிசு இல்லைன்னு சொல்றீங்க, அது என்ன விளையாட்டா? அண்ணே ஏதோ விளையாட்டுக்கு சொல்றாங்க. உங்க பிள்ளை வந்த பிறகு அப்பன் கூட சண்டை அடிக்கிறான். என் அருமை இப்ப உனக்கு தெரியலடா, என் நிலைமைக்கு நீ வரும்போது புரியும் உனக்கு. வீரமுத்து சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் பையனுக்கு பேரை முடிவு பண்ணிடுவோம், பேப்பரையும் பேனாவையும் கொடுங்க. ஸ்வேதா சொல்றாங்க, 3 ட்ரிப்பு சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்போம், அதுல எந்த பேரு ஃபைனல் ஆகுதோ அதுதான் அவனோட பேரு. நான் அத்தை பக்கம் இருக்கேன். என்ன கார்த்திக்ங்கிற பேரு தான் முடிவு பண்ணிருக்காங்கன்னு பேச்சுக்கிட்ட சொல்றாங்க. அதனால பேச்சு கார்த்திக்னு எழுதுறாங்க. எல்லாரும் அந்த கண்ணாடி ஜாடியில போடுறாங்க. பூமி சூசன்னு கூப்பிடுறாங்க. என் பையனுக்கு நல்ல பேரா தேர்ந்தெடுங்கன்னு சொல்றாங்க. சரிங்க அப்பச்சின்னு சொல்லிட்டு போறாரு. முதல் சிட்டைய எடுத்து கொடுத்துட்டாரு. நாளை பார்க்கலாம். இன்று கனடாவின் நாணயம் கனடியன் டாலர். நாளை பார்க்கலாம்.